இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா we are going to see about the functions of marketing. ஸோ சந்தைப்படுதலின் செயல்பாடுகள் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் ஒரு மார்க்கெட்டிங்ல டேக் பிளேஸ் ஆகுது அப்படிங்கிறத அந்த கான்செப்ட்ஸ் தான் இப்போ பார்க்க போறோம். The first one is functions of marketingல first one என்னன்னு பார்த்தீங்கன்னா it's about gathering market information. So gathering market information அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா collecting reliable and timely market data to identify customer needs and preference. இப்போ மார்க்கெட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வந்து நம்ம மெயின் திங்கா பார்ப்போம். ஸோ இப்போ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம மெயின் திங்கா பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், அவங்களோட நீட், அவங்களோட தேவை என்ன, அவங்க எதை ப்ரிஃபர் பண்ணணும், அவங்க எது வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அந்த ஐடென்டிஃபை பண்றதுக்கு வி நீட் அ ரிலையபிள் அண்ட் டைம்லி மார்க்கெட் டேட்டா. ரிலையபிள்னா நம்பகத்தன்மையா இருக்க டேட்டாவும், டைம்லினா எந்த நேரத்துல வந்து நமக்கு தேவையோ அந்த டைம்ல நம்ம கரெக்டா வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணி இருக்கணும். ஸோ அப்படி கேதர் பண்ற மூலியமா நம்ம ஈஸியா ஒரு கஸ்டமரோட நீட்ஸையும் ப்ரிஃபரன்சஸையும் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் அபவுட் தி கேதரிங் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன். செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் மார்க்கெட் பிளானிங், டெவலப்பிங் ஸ்ட்ராட்டஜிக் பிளான்ஸ் டு பூஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொமோட் ப்ராடக்ட்ஸ் எஃபெக்டிவ்லி. ஸோ மார்க்கெட் பிளான் வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எப்படின்னா நம்ம ஒரு பிளான் பண்ற மூலியமா அது வந்து நம்ம ப்ரொடக்ஷனை வந்து பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டெவலப்பிங் ஸ்ட்ராட்டஜிக் பிளான்ஸ் டு பூஸ்ட் ப்ரொடக்ஷன். ஸோ எது மாதிரிலாம் பண்ணால் நம்மளோட ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அண்ட் ப்ரொமோட் பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறைய பிளான்ஸ் பண்ணணும். ஸ்ட்ராட்டஜிக் பிளான்ஸ் எது மூலியமா வந்து ப்ரொமோட் பண்ணா, ப்ரொமோஷன்ங்கிறது என்ன சொல்லுவோம், நம்ம கஸ்டமருக்கு இந்த ப்ராடக்ட் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம அட்வர்டைஸ் பண்றோம். ஸோ ஒரு அட்வர்டைஸ் பண்ற மூலியமா அந்த கஸ்டமரை வந்து அந்த ப்ராடக்டை வாங்க வைக்கிறது, அதாவது இன்டியூஸ் பண்றோம். ஸோ அததான் வந்து இங்க ப்ரொமோட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்றதுக்கும் ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்றதுக்கும் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளான்ஸை வந்து நல்லா டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டிசைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ப்ராடக்ட் டிசைனிங் அண்ட் டெவலப்மெண்ட், டிசைடிங் ஆன் ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ், டிசைன், சைஸ் அண்ட் அப்பியரன்ஸ் டு என்ஹான்ஸ் இட்ஸ் மார்க்கெட் அப்பீல். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுதோ, ஸோ அப்படி அட்ராக்ட் பண்றதுக்கு அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கணும், ஒரு நல்ல ஃபீச்சர்ஸோட இருக்கணும், சைஸை பார்க்கணும் அண்ட் வாட் ஆர் தி டிசைன். ஸோ அந்த ப்ராடக்டோட பேக்கேஜிங் டிசைன்ஸ், அதோட அப்பியரன்ஸ் வந்து நல்லா நம்ம வந்து கொடுத்தா மட்டும்தான் அந்த ப்ராடக்ட்டுக்கு அந்த மார்க்கெட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், என்ஹான்சஸ் மார்க்கெட் அப்பீல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி கவர்ச்சிகரமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இட் ஷுட் அட்ராக்ட் தி கஸ்டமர்ஸ் டு பை தோஸ் ப்ராடக்ட். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து பை பண்றதுக்கு நம்ம வந்து இந்த ப்ராடக்டை ப்ராப்பரா டிசைன் பண்ணி டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம், இட்ஸ் அபவுட் கேதரிங் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும், பிளான் பண்ணணும் எது மாதிரி வந்து நம்ம ப்ரொமோஷன் பண்ணணும் இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது. அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து டிசைன் பண்ணி டெவலப் பண்றோம். And the next one is about standardization and grading. Standardization na தரநிலை, வாட் இஸ் தி குவாலிட்டி, அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி கிரேடிங் கொடுக்கறது. குவாலிட்டியும் தரப்படுத்துதல், தரநிலை அண்ட் தரப்படுத்துதல் நம்ம ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் கிராண்டிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் கிராண்டிங் என்ஷூர்ஸ் யூனிஃபார்மிட்டி இன் குவாலிட்டி, சைஸ், கலர், டிசைன் அண்ட் டைப். ஸோ இதெல்லாம் வந்து எதை என்ஷூர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் கிரேடிங் பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி, ஒரு சைஸ், ஒரு கலர் அண்ட் வாட் ஆர் தி டிசைன் இன்வால்வ் இன் தி ப்ராடக்ட் அண்ட் வாட் டைப் ஆஃப் ப்ராடக்ட் அப்படிங்கறத பொறுத்து தான் அதோட நிலை, அதோட குவாலிட்டி என்ன, அதோட கிரேட் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து என்ஷூர் பண்றோம். ஸோ அது பண்றது மூலியமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் இன்க்ரீஸ் டிமாண்ட் ஃபார் ப்ராடக்ட். ஸோ செல்லர்ஸ் இன்க்ரீஸ் டிமாண்ட் ஃபார் ப்ராடக்ட். ஒரு நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ற மூலயமா டிமாண்ட் வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு அதிகப்படுத்த முடியும். ஸோ அதுதான் என்ன சொல்றாங்க, செல்லர்ஸ் இன்க்ரீஸ் டிமாண்ட் ஃபார் ப்ராடக்ட், அச்சீவ் ஹையர் ப்ரைசஸ் ஃபார் ப்ரீமியம் குவாலிட்டி குட்ஸ்.
ஸோ அதிகமா காஸ்ட்லியா இருக்க கூட்ஸுக்கு நம்ம அதிகமா ப்ரைஸஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தென் என்ஹான்ஸ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். மெயின் மார்க்கெட்டிங்கோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஒரு நல்ல குவாலிட்டி, ஒரு சைஸ், ஒரு நல்ல கலர் அண்ட் டிசைன் டைப் மூலியமா நம்மளால என்னென்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியும், fixing high prices for premium quality goods and enhance customer satisfaction. ஸோ இதில் ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் பேஸ்ட் ஆன் ப்ரீடிஃபைன்ட் ஸ்பெசிஃபிகேஷன் டு மெயின்டைன் யூனிஃபார்மிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ தரநிலையாக்கம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி ப்ரீடிஃபைன்டாக பண்ணக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் தான் சொல்கிறாங்க. எதுக்காகனா, டு மெயின்டைன் யூனிஃபார்மிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி. ஒரு நல்ல யூனிஃபார்மிட்டி, ஒருமைப்பாடு மற்றும் நிலைப்புத்தன்மையை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரேடிங். ஸோ கிரேடிங் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் கிளாசிஃபைங் ப்ராடக்ட் இன்டு குரூப் பேஸ்ட் ஆன் கீ ட்ரைட்ஸ் லைக் குவாலிட்டி அண்ட் சைஸ். ஸோ கிரேடிங் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் கிரேட் ஏ, கிரேட் பி அண்ட் கிரேட் சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு குவாலிட்டி, ஒரு ப்ராடக்டோட குவாலிட்டி, அந்த ப்ராடக்டோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ப்ராடக்டை கிளாஸிஃபை பண்ணி வைக்கிறதா கிரேடிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் கிரேடிங். Next thing is about packaging and labeling. So packaging and labeling அப்படின்னா, இது ரெண்டுமே வந்து ஒரு பிளே க்ரூஷியல் ரோல் இன் மார்க்கெட்டிங். ஸோ அந்த பேக்கேஜிங் லேபிள் அது ரெண்டுமே வந்து ஒரு மார்க்கெட்டிங்ல ஒரு க்ரூஷியல் ரோலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேக்கேஜிங் ப்ரொடக்ட்ஸ் கூட்ஸ் ஃப்ரம் டேமேஜ், ஸ்பாயிலேஜ் அண்ட் லீக்கேஜ் வைல் என்ஷூரிங் ஈஸி ஹேண்ட்லிங். ஸோ ஒரு ப்ராடக்டை வந்து நல்லா பேக் பண்ணா மட்டும்தான் அதை டேமேஜ் ஆகாம, ஸ்பாயில் ஆகாம, எந்த ஒரு லீக்கேஜ் ஆகாமையும் நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அந்த ப்ராடக்டை. ஸோ அப்போதான் வந்து கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். இந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷனா இருந்தா மட்டும்தான் தே வில் கிவ் ட்ரஸ்ட் இன் பையிங் தோஸ் ப்ராடக்ட். ஸோ அப்போதான் நம்புவாங்க, இது எந்த டேமேஜும் இல்லாம, ஸோ ஸ்பாயில் பண்ணாம, எந்த ஒரு லீக்கேஜும் இல்லாம நம்ம அந்த ப்ராடக்டை பேக் பண்றது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் லேபிளிங். So, labeling provides product details, ingredients, usage, instruction, and regulatory information. So, label, இப்போ வாட்டர் பாட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் பாட்டில் இருக்கு, அந்த வாட்டர் பாட்டில் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு லேபிள் இருக்கு, ஒரு லேபிள் ரேப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லேபிள் ரேப் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த லேபிளில் வந்து சர்டன் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அது என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அபவுட் ப்ராடக்ட் டீடைல்ஸ் இருக்கும். ஸோ அது என்ன ப்ராடக்ட் பற்றின ஒரு டீட்டெயில், அதில் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இதனால என்ன யூசஸ் இருக்கு, ஸோ அது மாதிரி நிறைய ஒரு ரெகுலேட்டரி இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இந்த லேபிள்ல வந்து அந்த நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்க மூலியமா ஒரு கஸ்டமரால ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராடக்டை வாங்க முடியும். அண்ட் இது வந்து இதுவுமே இந்த லேபிளிங்ல வந்து ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும் ஒரு கஸ்டமருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ அததான் பேக்கேஜிங் அண்ட் லேபிளிங் அப்படின்னு நம்ம சொல்றோம், விச் இஸ் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அபவுட் பிராண்டிங். ஸோ பிராண்டிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசைனிங் அ யூனிக் பிராண்ட் நேம் டு ஐடென்டிஃபை அண்ட் டிஃப்ரென்ஷியேட் அ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ஃப்ரம் காம்படிட்டர்ஸ். ஸோ இப்போ இருக்க மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு இல்லையா. ஸோ அந்த நிறைய காம்படிஷன்ஸ் நடக்கும்போது ஒரு பிராண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இன் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்படி நிறைய பிராண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால அந்த ப்ராடக்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அண்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இது இந்த பிராண்ட்னா இந்த ப்ராடக்ட். ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த பிராண்ட்ல இருந்து. ஸோ அந்த பிராண்டுங்கிறது இட் இஸ் ஈஸி டு ஐடென்டிஃபை அண்ட் டிஃப்ரென்ஷியேட் அ ப்ராடக்ட் ஃப்ரம் காம்படிட்டர்ஸ். ஏன்னா இப்போ ஒரே பிராண்ட் இருந்துச்சுன்னா அதில் ஒரே பிராண்ட் வச்சு நிறைய காம்படிட்டர்ஸ் வர முடியாது. அப்படி வரும்போது நம்ம யாரு ப்ரொவைட் பண்றாங்க அந்த ப்ராடக்ட் அப்படிங்கறது நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ பிராண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஸ் சோப் விசஸ் டவ் சோப். ஸோ லக்ஸ் அப்படிங்கிறது இது ஒரு டைப்ஸ் ஆஃப் பிராண்ட் அண்ட் இது ஒரு டைப் ஆஃப் பிராண்ட். பட் ஆனா ரெண்டுமே பாத்தீங்கன்னா சோப் தான். பட் சோப்ல இட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் பிராண்ட் நேம்ஸ் இருக்கு. ஸோ அப்படி டிஃப்ரெண்ட் பிராண்ட் நேம்
பிராண்ட் நேம்ஸ் இருந்தாதான் நமக்கு தெரியும் இது வேற வேற ப்ராடக்ட், இந்த பிராண்டுக்கு இந்த ப்ராடக்ட், ஸோ எந்த விதமா குவாலிட்டியா இருக்கு அப்படிங்கறது பாக்குறதுக்கு, நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு கஸ்டமருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் அபவுட் பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜினா எது மாதிரிலாம் பிராண்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அபவுட் இண்டிவிஜுவல் பிராண்டிங் அண்ட் அம்ப்ரலா பிராண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இண்டிவிஜுவல் பிராண்டிங் அப்படிங்கும்போது இட்ஸ் செப்பரேட் நேம்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். எக்ஸாம்பிள் லக்ஸ், சர்ஃப் பை, யூனிலிவர். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியா தனித்தனியா ஒரு பிராண்ட் பண்ணிருப்பாங்க, இண்டிவிஜுவலா பிராண்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா. அதான் இங்க பாருங்க, தனித்தனி பிராண்டிங், வெவ்வேறு தயாரிப்புகளுக்கு தனி பெயர்கள். ஒவ்வொரு வேற வேற ப்ரொடக்ஷனுக்கு வேற வேற ப்ராடக்ட்டுக்கு வேற வேற பிராண்டு இண்டிவிஜுவலா வைக்கிறது தான் இண்டிவிஜுவல் பிராண்டிங். இப்போ அம்ப்ரெல்லா பிராண்டிங்னா சிங்கிள் பிராண்ட் ஃபார் ஆல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிங்கிள் பிராண்ட் ஃபார் ஆல் ப்ராடக்ட்ஸ்னா எல்லா ப்ராடக்ட்டுக்குமே சேர்த்து ஒரே ஒரு பிராண்டு தான். ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நிறைய இருக்கு. சாம்சங்ல ஃப்ரிட்ஜ் இருக்கு, அண்ட் ஃபோன்ஸ் இருக்கு, மொபைல் ஃபோன் இருக்கு. ஸோ நிறைய அந்த ஆனா சிங்கிள் பிராண்டு தான், அதுக்கு கீழே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை தான் என்ன சொல்றாங்க. அண்ட் பிலிப்ஸ் ஆல்சோ, தட் இஸ் அபவுட் சிங்கிள் பிராண்ட் ஃபார் ஆல் ப்ராடக்ட்ஸ். திஸ் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் இண்டிவிஜுவல் பிராண்டிங் அண்ட் அம்ப்ரெல்லா பிராண்டிங். ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றாங்க. இதோட பர்பஸ் எதுக்காக இங்க கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிராண்டிங் அப்படிங்கிற பர்பஸ் எதுக்காக கொண்டு வராங்கன்னா, இட்ஸ் டு பில்ட் பிராண்ட் லாயல்டி அண்ட் மார்க்கெட் ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம அப்படி ஒரு பிராண்ட் நம்ம வைக்கிறது மூலியமா எந்த அளவுக்கு கஸ்டமர் நமக்கு விசுவாசமா, அதாவது ஒரு ப்ரொடியூஸ் பண்றவங்களுக்கோ சரி, ஒரு ஓனர் ஆஃப் தி ப்ராடக்ட்டுக்கோ சரி, அவங்க எந்த அளவுக்கு லாயலா இருக்காங்க, எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்கு அப்படிங்கறது தான் பிராண்ட் லாயல்ட்டி. விசுவாசமா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பிராண்ட் லாயல்ட்டின்னு சொல்றோம். அண்ட் மார்க்கெட் ரெகக்னேஷன்ஸ்னா ஒரு மார்க்கெட்ல இந்த பிராண்டுக்கு சர்டைன் லெவல் ஆஃப் ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த ரெகக்னைஸ் பண்றோம். ஸோ அதுக்காக தான் இந்த பிராண்டிங் அப்படிங்கிற ஒரு பர்பஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அபவுட் கஸ்டமர் சப்போர்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல கீ சர்வீசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் சேல் சர்வீஸ், கம்ப்ளைண்ட் ரெசல்யூஷன், கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் அப்படிங்கிறோம். ஸோ கீ சர்வீசஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் அப்படிங்கும்போது, ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ சேல் பண்ணதுக்கு அப்புறமும் கஸ்டமருக்கு சர்டன் சர்வீசஸ் பண்ணி தரோம் இல்லையா, அதுதான் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் அனதர் ஒன் இஸ் கம்ப்ளைண்ட் ரெசல்யூஷன். இன்கேஸ் கஸ்டமர் ஏதாச்சும் அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாச்சும் ரைஸ் பண்ணா, ஏதாச்சும் டேமேஜா இருக்கு அப்படின்னு ரைஸ் பண்ணா, அந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம ரெசல்யூட், அதாவது சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். ஸோ ரிசால்வ், so the one of the customer services. And another one is credit facilities, like EMI மூலியமா வாங்குறதுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தா கஸ்டமருக்கு சப்போர்ட்ஃபுல்லா இருக்கும். அண்ட் another one is technical support. அண்ட் டெக்னிக்கலா அதாவது தொழில்நுட்ப உதவின்னு சொல்றோம். ஸோ டெக்னிக்கலா எந்த விதமா நம்மளால கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ வாட் ஆர் தி சர்வீசஸ் விச் இஸ் யூஸ் டு சப்போர்ட் தி கஸ்டமர் அப்படிங்கிறதா இந்த டெக்னிக்கல் சப்போர்ட். ஸோ தீஸ் ஆர் தி 4 சர்வீஸ். இதோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா, பூஸ்ட் ரிப்பீட் பர்ச்சேசஸ் அண்ட் நியூ சேல்ஸ். ஸோ இந்த சர்வீசஸ் பண்ற மூலியமா அவங்க ஃப்ரீக்வெண்டா நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, அண்ட் நிறைய சேல்ஸ் பிசினஸ்ல அக்கர் ஆகும். தென் என்ஹான்சஸ் கஸ்டமர் ட்ரஸ்ட் அண்ட் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ இந்த சர்வீசஸ் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து டக்குன்னு நம்ம ரெசல்யூஷன் பண்றோம், ஒரு கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறனால கஸ்டமருக்கு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும்னு சொல்றாங்க. யார் மேல? அந்த பிசினஸ் மேல ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். அண்ட் இட் கிரியேட் ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். ஃப்ரீக்வெண்டா அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஸோ தீஸ் ஆர் தி சர்வீசஸ் வில் கம் அண்டர் கஸ்டமர் சப்போர்ட் சர்வீசஸ். நெக்ஸ்ட் திங் இஸ் pricing ஆஃப் ப்ராடக்ட். ஸோ pricing ஆஃப் ப்ராடக்ட் அப்படிங்கிறது இதில் எயிட் functions of a marketing. So fixing the price of for a product, goods or services is a crucial functions of marketing. So marketing பொறுத்த வரைக்கும் அந்த price fixation அப்படிங்கிறது ஒரு important thing அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் நம்ம மேனுஃபேக்சர், அதாவது ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு சர்டன் ப்ரைஸ் வச்சு we have to sell to the market.
அப்படி செல் பண்ணும்போது நிறைய ஃபேக்டர்ஸ் வச்சு அந்த ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றோம். மெயினா கஸ்டமர் எது மாதிரி வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணா வாங்குவாங்க அப்படிங்கறது வந்து அவங்க கரெக்டா அனலைஸ் பண்ணி அந்த ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதனால மார்க்கெட்டிங்ல ஃபிக்ஸிங் தி ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு க்ரூஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். as customer are highly price sensitive and it affect the success or failure of the product. ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஹைலி ப்ரைஸ் சென்சிட்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் கஸ்டமர் வந்து அந்த ப்ராடக்டை வந்து வாங்குவாங்க. அப்போ இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஒரு மார்க்கெட்டிங்ல அப்படின்னு சொல்றோம். எதனாலன்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்றது மூலியமா தான் கம்பெனியோட சக்சஸ், அதாவது அந்த ப்ராடக்டோட சக்சஸும் இருக்கு, அந்த ப்ராடக்டோட ஃபெயிலியரும் இருக்கு. இன்கேஸ் நிறைய ப்ரைஸ் வச்சோம்னா கஸ்டமர் வந்து அந்த ப்ரைஸை வாங்க மாட்டாங்க. ஸோ அப்போ வாங்காம இருந்தா என்ன ஆகும்? leads to the failure of the product. So based on the psychology of the customer வச்சுதான் நம்ம வந்து இந்த ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். Marketer consider various factors while pricing the product, such as total cost incurred, demand for a product, prices of competitor product and prices of substituted products. ஸோ ஒரு மார்க்கெட்டர் வந்து அந்த பொருளை வந்து ஒரு சந்தைக்கு விற்கும் போது அவங்க எதை எதை வந்து மெயினா பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட். ஒரு ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குன்னா அந்த வாட்டர் பாட்டில் ஃபுல்லா நம்ம மேனுஃபேக்சர் ஆகிறதுக்கு என்னென்ன காஸ்ட்லாம் வந்திருக்கு, லைக் லேபர் வச்சுதான் நம்ம இது பண்ணியிருப்போம். ஸோ ரா மெட்டீரியல்ஸ், அந்த லேபர் காஸ்ட் வந்து அந்த எல்லா காஸ்டையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவாங்க மார்க்கெட்டர். ஸோ ஏன்னா அப்படி கன்சிடர் பண்ற மூலியமா தான் நம்மளால அந்த ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ எவ்வளவு டோட்டல் காஸ்ட் இன்கர் ஆயிருக்கு, ஸோ அந்த ப்ராடக்ட் எவ்வளவு டிமாண்ட்ல இருக்கு, அண்ட் ப்ரைசஸ் ஆஃப் காம்படிட்டர் ப்ராடக்ட்ஸ்க்கு ப்ரைசஸ் வந்து மெயின்டிங்கா பார்ப்பாங்க, அண்ட் ப்ரைசஸ் ஆஃப் சப்ஸ்டியூட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி காஸ்ட் எல்லாம் கன்சிடர் பண்ணி தான் ஒரு மார்க்கெட்டர் வந்து அந்த ப்ராடக்ட்க்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. So this is about the pricing of product. And another function என்னன்னு பார்த்தீங்கன்னா it's about the promotion. It includes informing, persuading and influencing the customer to purchase the products of the seller. It includes many functions such as advertising, personal selling and publicity. So ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ஒரு கஸ்டமர்கிட்ட போய் இந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு, அந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு நம்ம எந்த விதமா அவங்கள வந்து ஒரு பெர்ஷுவேட் பண்றோம், எந்த விதமா ஊக்குவிக்கிறோம், எந்த விதமா கவர்ச்சியா வந்து எப்படிலாம் வந்து நம்ம வந்து அந்த ப்ராடக்டை வந்து சேல் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ அப்படி சேல் பண்ணும்போது ஒரு நல்ல அட்வர்டைசிங் அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு கஸ்டமரை வந்து நல்லா ஒரு அட்ராக்ட் பண்ணி அந்த பொருளை வாங்க வைக்கும். பர்சனல் செல்லிங், டைரக்டா நம்ம கஸ்டமர்ஸ்ட போய் இந்த ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ், இந்த ப்ராடக்டோட சைஸ் அண்ட் குவாலிட்டிலாம் வச்சு நம்ம கஸ்டமருக்கு சேல் பண்றது, அண்ட் ஒரு பப்ளிக்ல லைக் பேனர்ஸ் மூலியமா, ஸோ நிறைய விதமா அட்வர்டைஸ் பண்ணி நிறைய விதமா ப்ரொமோஷன் பண்ற மூலியமா அந்த ப்ராடக்டை வந்து கஸ்டமருக்கு என்ன இருக்கும், ஓகே இந்த ப்ராடக்ட் இந்த மார்க்கெட்ல இப்ப இருக்கு அப்படிங்கிற ஒரு சர்டன் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது நம்ம அப்ப என்ன ஆகும், அந்த கன்சியூமருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் தி கன்சியூமர் டு பர்ச்சேஸ் தி ப்ராடக்ட் ஆஃப் தி செல்லர். ஸோ அந்த பொருளை வாங்குறதுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருப்பாங்க. ஸோ அப்புறம் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ஒரு மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ பிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா டெசிஷன் ரிகார்டிங் சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் டு பி யூஸ்டு. எக்ஸாம்பிள் ஹோல்சேலர் அண்ட் ரீட்டைலர். ஸோ எப்படிலாம் வந்து இப்போ ப்ராடக்ட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு, ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அண்ட் ப்ரொமோஷன் பண்ணியாச்சு. ஆஃப்டர் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அந்த ப்ராடக்டை அந்த கஸ்டமர்கிட்ட போய் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ எது மாதிரிலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் என்ன சொல்றாங்கன்னா டெசிஷன் ரிகார்டிங் சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். எது மூலியமா நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிற டெசிஷன் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹோல்சேலர் அண்ட் ரீட்டைலர். ஹோல்சேலர் யார் சொல்ற, மொத்த விற்பனையாளர் தான் நம்ம ஹோல்சேலர், சில்லறை வியாபாரிகள் தான் வந்து நம்ம ரீட்டைலர். ஸோ இது மூலியமா நம்ம கஸ்டமருக்கு வந்து
ப்ராடக்ட் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்த்து டெசிஷன் பண்ணுவாங்க. Another one is physical movement of product. So physical movement of product from where it is produced to the place when it is required by the customer for their consumption or use. So இப்போ ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணியிருப்போம். ஆனா அந்த ப்ராடக்ட் ஒரு இடத்துல நம்ம ப்ரொடியூஸ் பண்ணா கஸ்டமர் வேற இடத்துல இருப்பாங்க. ஸோ எப்பப்பெல்லாம் வந்து கஸ்டமருக்கு வந்து டிமாண்ட் வேணும், அந்த பொருள் வேணும்னு நினைக்கிறாங்களோ ஸோ அப்பெல்லாம் வந்து அந்த பொருளை வந்து நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கணும். ஸோ அப்போ அந்த ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ்ல எங்க வச்சிருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் பிளேஸ்ல வச்சிருப்போம். ஸோ அந்த பிளேஸ்ல இருந்து தான் நம்ம கஸ்டமருக்கு போய் ஒவ்வொரு ப்ராடக்டா நம்ம எப்பெல்லாம் வந்து கஸ்டமருக்கு தேவைப்படுதோ கன்சியூம் பண்றாங்களோ அப்பப்பெல்லாம் நம்ம வந்து ரெடியூஸ் பண்றோம், ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றோம் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோரேஜ் அண்ட் வேர்ஹவுசிங். ஸோ ஸ்டோரேஜ் அண்ட் வேர்ஹவுசிங்கும் போது நம்ம ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்ல ஸ்டோர் பண்ணி வேர்ஹவுஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா உற்பத்தி எங்க வந்து உற்பத்தி பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல இருந்து நம்ம வாடிக்கையாளர்களுக்கு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காகனா அவங்க வந்து யூஸ் பண்றதுக்கு அந்த பொருளை அப்படிங்கிறோம். தட் இஸ் அபவுட் பிசிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் ப்ராடக்ட். அண்ட் அனதர் ஒன் இஸ் டிரான்ஸ்போர்டேஷன். ஸோ டிரான்ஸ்போர்டேஷன் பொறுத்த வரைக்கும் இட் கிரியேட் அ பிளேஸ் யூட்டிலிட்டி. ஸோ எங்க போய் வந்து அந்த கூட்ஸை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். ஸோ அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றது வந்து நம்ம எது மூலியமா தரோம் அப்படிங்கறது ஒரு மெயின் கான்செப்ட் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் create place utility through physical movement of goods from the place of production to the place of consumption by means of various modes of transportation. இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் லைக் ட்ரக்ஸ் கண்டெய்னர்ஸ் அது மூலியமா வச்சு நம்ம கஸ்டமருக்கு வந்து போய் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு இந்த டிரான்ஸ்போர்டேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு மெயின் திங்கா இருக்கு. ஸோ அது என்ன சொல்றாங்க, மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் ஃப்ரம் தி பிளேஸ் ஆஃப் ஒரு ப்ரொடக்ஷன் பிளேஸ்ல இருந்து கன்சப்ஷன் பிளேஸ்க்கு போய் நம்ம கொடுக்கறதுக்கு என்னென்ன மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் யூஸ் பண்றோம் அதுதான் வந்து நம்ம பிளேஸ் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ மார்க்கெட்டிங் ஹேஸ் டு டேக் டெசிஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் டு பி சூசன் அண்ட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட். ஸோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஆல்சோ ஷுட் டேக் டிசைட் அபவுட் தி வாட் டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஷுட் பி சூசன் டு டிஸ்ட்ரிபியூட் தோஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ தட் இஸ் அபவுட் தி டிரான்ஸ்போர்டேஷன். அண்ட் அனதர் ஒன் இஸ் வேர் ஹவுசிங். ஸோ நான் வேர் ஹவுசிங் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இட்ஸ் அபவுட் தி ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறோம். தட் இஸ் வேர் ஹவுசிங் இன்வால்வ்ஸ் protection and storage and production of goods at convenient place in anticipation of demand. So anticipation of demand அவங்க ப்ரிடிக்ட் பண்றாங்க எங்கெங்கெல்லாம் டிமாண்ட் இருக்கோ அதை ப்ரிடிக்ட் பண்ணிட்டு அவங்க வந்து சர்டன் ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி பாதுகாத்து வச்சிருக்காங்க வேர் ஹவுஸ்ல அப்படின்னு சொல்றோம். திஸ் ஃபங்க்ஷன் ப்ரொவைட்ஸ் டைம் யூட்டிலிட்டி பை ஸ்டோரிங் கூட்ஸ் அண்ட் சப்ளைங் தெம் டு தி consumers whenever demanded by time. So transportation பொறுத்த வரைக்கும் we see about it is about the place utility. ஏன்னா நம்ம பிளேஸ் அந்த பிளேஸ்ல போய் கன்சியூமர் பிளேஸ்ல போய் ப்ரொடக்ஷன் பிளேஸ்ல இருந்து கன்சியூமர் பிளேஸ்க்கு போய் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றது. பட் டைம் யூட்டிலிட்டிங்கும் போது எந்த டைம்ல வந்து கஸ்டமருக்கு வந்து டிமாண்ட் ஆகுதோ அந்த டைம்ல வந்து we should supply them தி ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ அதனாலதான் இங்க டைம் யூட்டிலிட்டி அப்படிங்கிறது டேக் பிளேஸ் ஆகுது. ஸோ டைம் திஸ் ஃபங்க்ஷன் ப்ரொவைட்ஸ் டைம் யூட்டிலிட்டி பை ப்ரொவைடிங் கூட்ஸ் அண்ட் சப்ளைங் தெம் டு தி கன்சியூமர்ஸ் whenever demanded by them. ஸோ எப்பெல்லாம் வந்து கன்சியூமருக்கு தேவைப்படுதோ அப்பெல்லாம் வந்து we have to supply those goods by storing them. So this is about the functions of marketing. So first one enna paarthom, it's about gathering market information. Second one market planning. Third one product designing and development. Fourth one வந்து standardization and grading. Fifth one packaging and labeling. Sixth one branding. And branding வந்து it comes also the branding strategies. And the sixth one is customer support services. Seventh one is pricing of a product. Eighth one is pricing of a product, ninth one promotion, and the 10th one is physical distribution, 11th one transportation, and the last one is about the warehousing. So ஒரு
மார்க்கெட்டிங்ல இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன்ஸா இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஈஸியா போய் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து ரொம்ப ஒரு மெயினான கான்செப்ட் மார்க்கெட்டிங்ல அப்படின்னு சொல்றோம். So next topic we are going to see about the elements of market mix. சந்தைப்படுத்தல் கலவை கூறுகள். So what are the elements or marketingல என்னென்ன elements மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கறதா வந்து elements of marketing risk. ஸோ அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட், ப்ரைஸ், பிளேஸ் அண்ட் ப்ரொமோஷன். ஸோ இது நம்ம என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 4 P's ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 4 P's ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ் எதனால சொல்றேன், இட்ஸ் ஆல் ஸ்டார்ட் அபவுட் தி லெட்டர் ஆஃப் பி. பில ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ வந்து ப்ராடக்ட் பி. First one is product, second one is price, third one is place, and the fourth one is promotion. இதுதான் வந்து 4 P's of marketing mix அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இட் மைட் ஆஸ்க் இன் 1 mark too. ஸோ இதுல வந்து எந்த மார்க்கெட்டிங் மிக்ஸ் வராது, எது எலமெண்ட் இல்லை அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ தி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். So elements of marketing mix, first we see about the product, price, place and promotion detailed ஒன்னா உள்ள பார்ப்போம். ஸோ ப்ராடக்ட் அப்படிங்கும்போது இட்ஸ் இன்வால்வ்ஸ் ப்ராடக்ட் மிக்ஸ். ஸோ அந்த ப்ராடக்ட் எப்படி வி ஹாவ் டு பிராண்ட், எப்படி லேபிள் பண்ணும், எப்படி பேக்கேஜ் பண்ணுங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்ல ப்ராடக்ட்ல இன்வால்வ் ஆயிருக்கும். ப்ரைஸ்னா எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு வி கோயிங் டு டிட்டர்மைன் தோஸ் ப்ரைஸ் ஃபார் தி ப்ராடக்ட். அண்ட் தி பிளேஸ் அப்படிங்கும்போது இன் விச் சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வி ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிங் தோஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் வாட் ஆர் தி லெவல்ஸ் ஆஃப் சேனல்ஸ் த பிளேஸ்ல வரும். அண்ட் தி ப்ரொமோஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் தி அட்வர்டைசிங், சேல்ஸ் ப்ரொமோஷன் அண்ட் பர்சனல் செல்லிங். So first we see about the first element என்னன்னு பார்த்தோம் ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் இருந்தா மட்டும்தான் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒன்றும் சர்வைவ் ஆகும். ஸோ ப்ராடக்ட் இல்லைன்னா நம்மளால எதுவுமே சேல் பண்ண முடியாது. ஸோ ப்ராடக்ட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் மீன்ஸ் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் எனி திங் ஆஃப் வேல்யூ விச் இஸ் ஆஃபர் டு தி மார்க்கெட் ஃபார் சேல். ஸோ மார்க்கெட்ல சேல்ஸ் அப்படிங்கிறது பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும், ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் என்னவா இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்ஸாவும் இருக்கலாம், ஒரு சர்வீசஸாவும் இருக்கலாம், இல்லைன்னா இட்ஸ் அபவுட் ஏதாவது ஒரு மதிப்புள்ள ஒரு பொருளாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோல்கேட் பேஸ்ட் அண்ட் லைஃப் பாய் சோப் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ கோல்கேட் பேஸ்ட்டுங்கும் போது இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் குட்ஸ் அண்ட் லைஃப் பாய் சோப்பு ஒரு டைப் ஆஃப் குட்ஸ். ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம மார்க்கெட்ல விற்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இட் நாட் ஒன்லி இன்க்ளூட்ஸ் பிசிக்கல் ப்ராடக்ட் பட் ஆல்சோ பெனிஃபிட்ஸ் ஆஃபர்ட் பை இட் ஃப்ரம் தி கன்சியூமர் வியூ பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பிசிக்கல் ப்ராடக்ட், ஒரு உணர்ச்சி, நம்ம ஃபீலபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, நிறைய டேஞ்சிபிள் ப்ராடக்ட்ஸ் கிடையாது, அது மட்டும் கிடையாது. இட் ஆல்சோ அந்த ப்ராடக்ட்ல இருந்து நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறத கன்சியூமர்ஸ் மெயினா பார்ப்பாங்க. ஸோ அந்த பெனிஃபிட்டை வச்சும் அந்த ப்ராடக்ட் வந்து வாங்குவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ டூத் பேஸ்ட் இஸ் பிராட் ஃபார் ஒயிட்னிங் ஆஃப் டீத். இப்போ டூத் பேஸ்ட் இருக்கு, ஸோ அது பொருளா இருக்கனால அவங்க ஒன்றும் வாங்க கிடையாது, அதுல என்ன யூஸ் இருக்கு, அதுல என்ன பர்பஸ் இருக்குன்னு வச்சுதான் அந்த பொருளை வாங்குறாங்க. ஸோ இதோட பர்பஸ் வந்து ஒயிட்னிங் டீத் அப்படிங்கறத வச்சு இந்த டூத் பேஸ்ட் அப்படிங்கிற பொருளை வாங்குறாங்க. ஸோ அது என்ன சொல்றாங்க, இட்ஸ் நாட் டீல்ஸ் அபவுட் தி பிசிக்கல் ப்ராடக்ட் பட் ஆல்சோ பெனிஃபிட்ஸ் ஆஃபர்ட் பை இட் ஃப்ரம் தி கன்சியூமர் வியூ பாயிண்ட். Also include the extended product, what is offered to the customer by the way, after sales service, handling complaints and availability of spare parts. ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ண முடிச்சதுக்கு அப்புறமும் நம்ம எந்த வேலை வந்து எந்த விதமா நம்ம கஸ்டமருக்கு வந்து ஒரு சப்போர்ட்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மெயின் திங். ஸோ அதுவும் வந்து ப்ராடக்ட்குள்ள இன்வால்வ் ஆயிருக்கும். ஒரு சேல்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்னென்ன சர்வீசஸ் பண்றாங்க கஸ்டமர்ஸ்க்கு, ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தா எப்படி அந்த வந்து ரிசல்யூட் ஷார்ட் அவுட் பண்றாங்க, அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு வந்து கஸ்டமர்ஸ் கொடுக்கறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் விஷயம் விச் இஸ் இன்வால்வ்ட் இன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் டெசிஷன்ஸ் இன்க்ளூட் ஃபீச்சர்ஸ், குவாலிட்டி, பேக்கேஜிங், லேபிளிங் அண்ட் பிராண்டிங். ஸோ ஒரு ப்ராடக்ட்ல வந்து என்னென்ன
டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ், குவாலிட்டி, பேக்கேஜிங், லேபிளிங் அண்ட் பிராண்டிங். ஸோ இது எல்லாமே வச்சு தான் அந்த ப்ராடக்டை வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம், என்ன ப்ராடக்ட் வந்து நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட்டுங்கிறது இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட் மிக்ஸ். ஸோ அந்த ப்ராடக்ட்ல வாட் ஆர் தி கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட்ஸ் டிவைடட் இன்டு டூ, தட் இஸ் கன்சூமர் ப்ராடக்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட். கன்சூமர்ல பார்த்தீங்கன்னா இட்ஸ் அதுவும் ஃபர்தராக டிவைட் ஆகுது, டியூரபிலிட்டி, ஷாப்பிங். டியூரபிலிட்டிலையும் 3 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை ஆகுது, நான் டியூரபிள், டியூரபிள் அண்ட் சர்வீசஸ். ஷாப்பிங்ல வந்து கன்வீனியன்ட், ஷாப்பிங் அண்ட் ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதை பற்றி நம்ம உள்ள பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டியூரபிலிட்டி ப்ராடக்ட். ஸோ டியூரபிலிட்டி ப்ராடக்ட்னா இட் இஸ் தி லாங் டேர்ம் ப்ராடக்ட் தான் நம்ம டியூரபிலிட்டி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுலேயே வந்து ஃபர்தரா என்னன்னா 3 பிரியுது. அதில் வந்து நான் டியூரபிள் சொல்றாங்க. ஸோ நான் டியூரபிள்ங்கும் போது இட்ஸ் அபவுட் ப்ராடக்ட் விச் ஆர் நார்மலி கன்சியூம்டு இன் ஒன் யூஸ். ஸோ ஒன்லி ஒன் யூஸ்க்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டூத் பேஸ்ட் இருக்கு. ஸோ அதுதான் எங்கள் எக்ஸாம்பிள்ஸாக டூத் பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது ஒன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், ஏன்னா ஒன்ஸ் கன்சியூம் பண்ணிட்டா அதோட லைஃப் ஸ்பேன் அவ்வளோதான் இல்லையா. ஸோ அததான் வந்து நான் டியூரபிள் அப்படின்னு சொல்றோம். ப்ராஃபிட் Profit is in small margin and are available in multiple location. ஸோ இதோட ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், ஆனால் நிறைய லொகேஷன்ஸ்ல வந்து இது அவைலபிலிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் தி நான் டியூரபிள். டியூரபிள் அப்படிங்கும்போது இப்போ நான் டியூரபிள் என்ன சொன்னா சிங்கிள் யூஸ் தான் நான் டியூரபிள்னு சொன்னோம். இப்போ இது என்னவா இருக்கும், இட்ஸ் ஃபார் அ லாங் பீரியட். ப்ராடக்ட் விச் ஆர் நார்மலி யூஸ்ட் ஃபார் லாங்கர் பீரியட் தான் நம்ம டியூரபிள் அப்படின்னு சொல்றோம். ப்ராஃபிட்ஸ் ஆர் இன் ஹையர் மார்ஜின் பர் யூனிட். இதுல வந்து லோவர் மார்ஜின் இருக்கும், இதுல பாத்தீங்கன்னா ஹையர் மார்ஜின் இருக்கும். எதனாலன்னு பாத்தீங்கன்னா இது லாங் பீரியடுக்கு அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்றதுனால நமக்கு அதிகம் மார்ஜின், அதிக ப்ராஃபிட் இருக்கும். ஒரு வேல்யூ, அதாவது பெர் யூனிட்டுக்கு அதிக வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்றோம். தே ரெக்வயர் கிரேட்டர் செல்லிங் எஃபர்ட்ஸ் அண்ட் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் ஆஸ் அ பார்ட் ஆஃப் செல்லர். ஸோ இதுல வந்து எந்த அளவுக்கு நம்ம செல்லிங் எஃபர்ட்ஸ் போடுறோம், சேல்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு நம்ம சர்வீஸ் கொடுக்குறோம் அந்த கஸ்டமருக்கு அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ அப்போதான் வந்து கஸ்டமர் வந்து லாங் டியூரபிள் ப்ராடக்ட்ஸை வாங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர், டெலிவிஷன் அண்ட் மோட்டார் சைக்கிள். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டை வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஹையர் மார்ஜின் அண்ட் ஹையர் ப்ராஃபிட் கொடுக்கும் இல்லையா. ஸோ அப்போ அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படிங்கிறது இட்ஸ் நம்ம மாத்திக்கிட்டே இருக்க மாட்டோம், ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதை தூக்கி போட்டுற மாட்டோம். இட் கேன் பி ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு ஃபார் அ லாங்கர் பீரியட். ஸோ ஷார்ட்டர் பீரியட் தான் நம்ம நான் டியூரபிள் அண்ட் லாங்கர் பீரியட் தான் நம்ம டியூரபிள் அப்படின்னு சொல்றோம். அண்ட் சர்வீசஸ். ஸோ சர்வீசஸ்ல பார்த்தீங்கன்னா தே ஆர் இன்டான்ஜிபிள் இன்ஃபார்ம். சர்வீசஸ்ங்கும் போது அதை நம்ம கண்ணால பார்க்க முடியாது, பட் வி கேன் பெனிஃபிட் ஃப்ரம் தட் சர்வீஸ் அப்படிங்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சிங் அப்படிங்கும்போது டீச்சிங் இட் கிவ்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி தருவாங்க. அப்படி சொல்லி தரும்போது என்ன ஆகும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இட் கிவ்ஸ் பெனிஃபிட் ரிகார்டிங் சர்டன் டாபிக்ஸ் அண்ட் சர்டன் லெசன்ஸ் வச்சு தே வில் பெனிஃபிட் தட். ஸோ அதை தான் வந்து இன்டான்ஜிபிள் ஃபார்ம் அப்படின்னு சொல்றேன், விச் கேன் நாட், விச் டஸ் நாட் ஹாவ் எனி பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். அது வந்து ஒரு பொருள் கிடையாது, இட் வந்து டச் பண்ண முடியாது, ஒன்லி வி கேன் ஃபீல் தோஸ் பெனிஃபிட்ஸ் தான் நம்ம சர்வீசஸ் அப்படின்னு சொல்றோம். இட் மீன்ஸ் ஆக்டிவிட்டி ஆர் பெனிஃபிட் ஆஃபர் ஃபார் சேல். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ வாட் ஆர் தி பெனிஃபிட் அண்ட் வாட் இஸ் ஆஃபர் ஃபார் சேல் அப்படிங்கிறத சர்வீசஸ் அப்படிங்கிறதுல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரை கிளீனிங், வாட்ச் ரிப்பேர் அண்ட் ஹேர் கட்டிங். ஸோ அந்த சர்வீசஸ் வந்து வி வில் பெனிஃபிட். ஸோ ட்ரை கிளீன் பண்ணுறது அண்ட் வாட்ச் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை வந்து சரி பண்ணுறது அப்படிங்கும்போது அது வந்து உங்களுக்கு சர்வீசஸ் விச் கிவன் டு தி கஸ்டமர் டு சாட்டிஸ்ஃபை தம் அண்ட் டு பெனிஃபிட் தம் அப்படிங்கிறத நம்ம சர்வீசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டியூரபிள் ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் நான் டியூரபிள் அண்ட் சர்வீசஸ் விச் ஆர் கிளாசிஃபைட் அண்டர் தி டியூரபிலிட்டி ப்ராடக்ட்ஸ். And the second one is shopping products. So the shopping products it's convenience goods, shopping goods and specialty goods. So convenience goods அப்படிங்கிறது products which are purchased frequently, immediately and with least time and efforts.
ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வாங்கிட்டே இருப்பாங்க அண்ட் இட் கேன் பி பை இம்மீடியட்டாகவும் வாங்கிக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய எஃபர்ட் போட்டு நிறைய டைம் கன்சியூம் பண்ணி அந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு இருக்காது. இட் வில் மேக் கன்வீனியன்ட் டு தி பையர்ஸ் டு பை தோஸ் குட்ஸ். ஸோ கன்வீனியன்ட்டாக இருக்கிறதா அது கன்வீனியன்ஸ் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் தே ஹாவ் ரெகுலர் அண்ட் கண்டினியூஸ் டிமாண்ட். ஸோ அந்த கூட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராகவும் கண்டினியூஸாகவும் எப்போதும் டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் தே ஹாவ் ஸ்டாண்டர்டைஸ் ப்ரைஸஸ் அண்ட் மோஸ்ட்லி பிராண்டட். ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும் ப்ரைஸ் அண்ட் நிறைய இட் வில் பி பிராண்டட் ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கும், பிராண்டட் குட்ஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் இஸ் ஹை பிகாஸ் சப்ளை இஸ் மோர் தேன் டிமாண்ட் அப்படிங்கிறோம். ஸோ காம்படிஷன் வந்து இந்த கன்வீனியன்ஸ் குட்ஸ்ல ஹையா இருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து நிறைய இருக்கும், டிமாண்டை கம்பேர் பண்றோட சப்ளை அதிகமா இருக்கும், அதனால காம்படிஷன் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் சேல்ஸ் ப்ரொமோஷன் இஸ் மச் நீடட் ஃபார் சேல்ஸ் ஃபார் தோஸ் ப்ராடக்ட்ஸ், எக்ஸாம்பிள் ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் சிகரெட். ஸோ இந்த கன்வீனியன்ஸ் குட்ஸ்க்கு சேல்ஸ் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது ஒரு சேல்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் அபவுட் ஷாப்பிங் குட்ஸ். ஸோ கன்வீனியன்ஸ்க்குள்ள இது வந்து ஈஸியாக நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வாங்கிக்க முடியும். ஸோ எந்த ஒரு டைம் அதிகமாக கன்சியூம் பண்ணி நம்ம வாங்குறதா இருக்காது. ஸோ விச் இஸ் கன்வீனியன்ட் டு கஸ்டமர்ஸ் டு பை தோஸ் கூட்ஸ் அப்படிங்கிறத நம்ம கன்வீனியன்ஸ் கூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் சிகரெட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஷாப்பிங் குட்ஸ். ஸோ ஷாப்பிங் குட்ஸ் அப்படிங்கிறது கன்சியூமர் குட்ஸ் இன் விச் பையர் ஸ்பெண்ட் டைம். ஸோ அதில் வந்து லீஸ்ட் டைம் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா they will spend time after comparing quality, price, style at several stores before making final purchase. So if you're moving to any mall or if you're moving to any textiles to buy any clothes அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிளாத்ஸோட குவாலிட்டி பார்ப்போம், அந்த கிளாத்ஸோட ப்ரைஸ் பார்ப்போம் அண்ட் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் இந்த கடையில் இப்போ இந்த ஷாப்ஸ்ல நல்லா இல்லை அப்படிங்கும்போது we are moved to the other shops. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணி வாங்குறது தான் வந்து ஷாப்பிங் குட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ இட் கன்சியூம்ஸ் மோர் டைம் இல்லையா? ஸோ ஷாப்பிங் குட்ஸ்க்கு டைம்ஸ் வந்து ரொம்ப கன்சியூம் ஆகும் அப்படிங்கிறோம். எதுக்காக நம்ம ஃபைனலாக பர்ச்சேஸ் பண்றதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம அந்த பொருளை வாங்குறோம் அப்படிங்கிறத மெயின் திங். ஸோ தே ஆர் டியூரபிள் இன் நேச்சர். ஸோ இப்போ வி ஆர் பையிங் அ ஷர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷர்ட் வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு வி வில் நாட் த்ரூ அவே இல்லையா? வி வில் யூஸ் ஃபார் அ லாங்கர் பீரியட். ஸோ அந்த ஷாப்பிங் குட்ஸ் நம்ம ஷார்ட் பண்ண குட்ஸ், நம்ம பார்த்து பார்த்து வாங்கின குட்ஸ், ஒவ்வொரு குவாலிட்டி எப்படி இருக்கு, ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து வாங்கின குட்ஸ்லாம் வந்து இட் வில் பி டியூரபிள் இன் நேச்சர். யூனிட் ப்ரைஸ் ஆஸ் வெல் அஸ் ப்ராஃபிட் மார்ஜின் இஸ் வெரி ஹை. ஸோ நம்ம எவ்வளோ பர் யூனிட் வாங்கினாலும் சரி அண்ட் ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி எப்போதுமே வந்து இந்த ஷாப்பிங் குட்ஸ்ல ஹையர் லெவலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். பர்ச்சேஸ் ஆஃப் தீஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் ப்ரீ பிளான்ட், எக்ஸாம்பிள் கிளாத்ஸ், ஜுவல்லரி. ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம வாங்க போறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டு தான் போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணவே போவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வி ஆர் மூவிங் ஃபார் கிளாத் அப்படிங்கும்போது வி ஆர் கோயிங் ஃபார் அ கிளாத் ஷாப்ஸ். வி ஆர் மூவிங் டு பை ஃபார் அ ஜுவல்லரி அப்படிங்கும்போது வி மூவ் ஃபார் அ ஜுவல் ஷாப்ஸ். ஸோ அது ப்ரீ பிளான்டா இந்த பொருள் தான் நம்ம வாங்க போறோம்ட்டு we are searching for those goods and we are buying those goods and satisfying those goods அப்படிங்கிறத வந்து ஷாப்பிங் குட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பெஷாலிட்டி குட்ஸ். ஸோ ஸ்பெஷாலிட்டி குட்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா ப்ராடக்ட் விச் ஹாவ் special feature because of which people make special efforts in purchasing them. ஸோ இது வந்து அவ்வளோ ஈஸியாலாம் வாங்கிட முடியாது. ரெக்வயர்ஸ் ஸ்பெஷல் எஃபர்ட் போட்டு தான் நம்ம அதை வாங்குற மாதிரி இருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் இட் கண்டைன்ஸ் அ ஸ்பெஷல் ஃபீச்சர், டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ டிமாண்ட் ஃபார் தீஸ் ப்ராடக்ட் இஸ் லிமிட்டட். ஸோ இந்த பொருளுக்கு வந்து டிமாண்ட் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும் அப்படிங்கிறோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைமண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட்க்கு வந்து எல்லாருமே போய் அதுக்கு வந்து வாங்கிட்டே இருக்க மாட்டாங்க. இப்போ வாங்கிட்டு இருக்க மாட்டாங்க. எதனால அப்படிங்கும்போது இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் உள்ளது அண்ட் இட் கண்டைன்ஸ் எக்ஸ்பென்சிவ் ஒரு குட்ஸ். ஸோ அதுக்கு வந்து எப்போதும் டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்காது. ஸோ அதனால டிமாண்ட் வந்து லிமிட்டடாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரு பர் யூனிட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து ஹை லெவலில் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அண்ட் அவைலபிள் ஃபார் சேல் அட் ஃபியூ பிளேசஸ், கொஞ்சம் பிளேசஸில் தான் வந்து அந்த ப்ராடக்ட்ஸை வந்து சேல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ட் ஒர்க்னா கலைப்படைப்புகள் அண்ட் ஆன்டிக்யூ
கூட்ஸ் அப்படிங்கும்போது அந்த காலத்தில் உள்ள பொருட்களை தான் வந்து ஆன்டிக் கூட்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கறனால இப்போ இந்த இந்த ப்ராடக்ட்டுக்கு எப்போதும் டிமாண்ட் ஃப்ரீக்வெண்ட்டா இருக்காது. பட் ஆனால் ஒன்ஸ் வாங்கணும்னு நினச்சுன்னா தட் யூனிட் ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஹையர். தட் இஸ் அபவுட் ஸ்பெஷாலிட்டி கூட்ஸ். ஸோ ஷாப்பிங் ப்ராடக்ட்ஸ்ல இந்த த்ரீ கிளாசிஃபிகேஷன்ஸ் வருது. Another one is industrial products. So industrial products அப்படிங்கும்போது it is used as inputs in producing other products. ஸோ இன்னொரு ப்ராடக்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரா மெட்டீரியல். ஸோ ரா மெட்டீரியல் இருந்தால் தான் நம்மளால ஒரு ப்ராடக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில போடக்கூடிய இன்புட்டுக்கு தேவையான இன்புட் இருந்தால் தான் அந்த ப்ராடக்டை நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பையர்ஸ் ஆர் வெரி லெஸ். ஸோ அது வாங்குறவங்க வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் கேன் அண்ட் சுகர். ஸோ பையர்ஸ் யார் வாங்குறாங்களோ அவங்க வந்து கம்மியாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஷார்ட்டர் சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் யூஸ்ட். ஸோ இதில் வந்து சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனுங்கும் போது என்னன்னா அந்த ப்ராடக்டை வந்து சேல் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சேனல்ஸ், அதாவது இன்டர்மீடியட்ஸ் தான் நம்ம சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறோம். ஸோ இதில் வந்து ஷார்ட்டர் சேனல்ஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்ட் செல்லிங் ஆர் ஒன் லெவல் சேனல். இது வந்து கம்மியாக சேனல்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. மார்க்கெட் ஆர் ஜியாகிரபிகலி கான்சென்ட்ரேட்டட். ஸோ all over ஆல் ஓவர் ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் அது ஆக்குப்பை ஆகிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மும்பை, சூரத். டிமாண்ட் டிரைவ்ட் ஃப்ரம் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். ஒரு கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து டிமாண்ட் வந்து டிரைவ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெதர் ஃப்ரம் ஷூஸ். நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் இன் நேச்சர். இது வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது இட் வில் பி காம்ப்ளெக்ஸ். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இட் இன்வால்வ்ஸ் டெக்னிக்கல் கன்சிடரேஷன் while purchasing a product. ஸோ அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது தொழில்நுட்பமா நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கறனால அதை நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் இன் நேச்சர் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இது ரெசிப்ரோக்கல் பையிங் அப்படிங்கிறோம். சப்ளை ரா மெட்டீரியல் அண்ட் பை ஃபினிஷ்டு குட்ஸ். எக்ஸாம்பிள் எம்ஆர்எஃப் அண்ட் டாடா. ஸோ ஒரு பொருளை வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பொருளை வந்து வாங்குறோம். ஒரு ஃபினிஷ்டு குட்ஸ் ஃபுல்லா வந்து அதான் எங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. மூலப்பொருட்களை வழங்கி முடிக்கப்பட்ட பொருட்களை வாங்குதல். ஸோ ரா மெட்டீரியல் வாங்குறோம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஃபினிஷ்டு குட்ஸை வாங்குறோம் இல்லையா. ஸோ அதாவது ரெசிப்ரோக்கல் பையிங், தட் இஸ் எம்ஆர்எஃப் அண்ட் டாடா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் லீசிங் அவுட். லீசிங் அவுட்டுங்கும் போது இன்ஸ்டெட் ஆஃப் பர்ச்சேசிங் அ ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் மே லீஸ் அவுட் ப்ராடக்ட். அந்த ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு பதிலா அவங்க வந்து குத்தகைக்கு வந்து அந்த ப்ராடக்டை விடலாம். கேன் லீசிங் அவுட். ஸோ இதுதான் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பையர்ஸ் ஆர் லெஸ், ஷார்ட்டர் சேனல்ஸ் இருப்பாங்க, மார்க்கெட்ஸ் ஆர் ஜியாகிரபிக்கலி கான்சென்ட்ரேட்டட், டிமாண்ட் derived from consumer product, it is complex in nature and it is a reciprocal buying, and the last one is leasing out. நெக்ஸ்ட் ஒன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா எது மாதிரிலாம் இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் கிளாஸிஃபை பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் மெட்டீரியல் ஆஃப் பார்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் ஐட்டம்ஸ், சப்ளைஸ் அண்ட் பிஸ்னஸ் சர்வீசஸ். ஸோ அந்த மெட்டீரியல்ல ரா மெட்டீரியல், மேனுஃபேக்சரிங் மெட்டீரியல். ஸோ ஃபர்தராக ரா மெட்டீரியல்ல ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ், நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், மேனுஃபேக்சரிங் மெட்டீரியல், காம்போனன்ட் மெட்டீரியல் அண்ட் காம்போனன்ட் பார்ட்ஸ். ஒரு காரா இருந்தாலும் சரி அது மேனுஃபேக்சரிங் தேவையான அந்த காம்போனன்ட் மெட்டீரியல் பார்ட்ஸ் தான் வந்து மேனுஃபேக்சரிங் மெட்டீரியல் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் ஐட்டம்ஸ்ங்கும் போது இட்ஸ் அபவுட் இன்ஸ்டாலேஷன் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். வாட் ஆர் தி மிஷினரி வி ஆர் யூசிங் டு ப்ரொடியூஸ் தோஸ் கூட்ஸ் அப்படிங்கிறத கேபிட்டல் ஐட்டம்ஸ். அண்ட் சப்ளைஸ் அண்ட் பிஸ்னஸ் சர்வீசஸ். ஸோ ஒன்ஸ் தி கூட்ஸ் ஆர் மேனுஃபேக்சர்ட், what are the services are provided to those product அப்படிங்கும்போது மெயின்டெனன்ஸ், ரிப்பேர்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சப்ளைஸ்லாம் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். Next, we are going to the concept that is branding. So branding அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் a process of giving a name or sign or symbol
டு ப்ராடக்ட். ஸோ ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு சர்டன் நேம் வைக்கிறோம், இல்லைன்னா ஒரு சிம்பிள் வைக்கிறோம், இல்லைன்னா ஒரு சைன் குறிச்சு இந்த ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கீழே எக்ஸாம்பிள்ல பாருங்க. இப்போ இது கூகுள் இருக்குன்னா, ஸோ இட்ஸ் அபவுட் தி ஒரு நேம். ஸோ அந்த நேம்ங்கிறது வந்து ஒரு பிராண்ட், ஒரு சிம்பிளாவும் நம்ம வைக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நைக் ஷூவோட சிம்பிள். ஸோ அதெல்லாம் தான் வந்து நம்ம பிராண்டிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு எந்த விதமா நம்ம வந்து ஒரு சிம்பிள் வச்சு நம்ம டேக் பண்றோம் அப்படிங்கறத பிராண்டிங். ஸோ ப்ராடக்ட் வில் பி மார்க்கெட்டர் அண்டர் அ பிராண்ட் நேம் ஆர் ஜென்ரிக் நேம். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி விற்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நேமாவும் விற்பாங்க, ஒரு ஜென்ரிக் நேமாவும் விற்பாங்க. ஸோ பிராண்ட் நேமா விற்பாங்க அப்படிங்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூகுள், மெக்டொனால்ட்ஸ், ஸோ அதெல்லாம் வந்து பிபிசி, கொக்கோ கோலா, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பிராண்ட் நேம். அண்ட் ஜென்ரிக் நேம் அப்படிங்கும்போது ஒரு காமனான ஒரு விஷயம், லைக் இப்போ புக்ல என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்கு, ரிஸ்ட் வாட்ச்ல என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்கு, கேமரால என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஜென்ரிக் நேம். அதான் என்ன சொல்றாங்க, ஜென்ரிக் நேம் ரெஃபர்ஸ் டு தி நேம் ஆஃப் ஹோல் கிளாஸ் ஆஃப் தி ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் கீழே இந்த நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாராசிட்டமல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் ட்ரக்ஸ் இல்லையா, மெடிக்கல் ட்ரக்ஸ். அப்படிங்கும்போது அந்த பாராசிட்டமல் கீழே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, லைக் கால்பால் டேப்லெட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒரு ஸ்பெசிஃபையா ஒரு எல்லா ப்ராடக்ட்டுக்கும் சேர்த்து ஒரு பேர் இருக்கு இல்லையா. ஸோ அததான் வந்து ஜென்ரிக் நேம். இப்போ ரிஸ்ட் வாட்ச் இருக்குங்கன்னா இட்ஸ் சொனாட்டா இருக்கு, டைட்டன் இருக்கு. ஸோ ஒரு காமன் நேம் வச்சு கீழே வந்து நிறைய ப்ராடக்ட், ஹோல் கிளாஸ் ஆஃப் தி ப்ராடக்ட்டையும் கொடுக்கறது ஜென்ரிக் நேம் அப்படின்னு சொல்றோம். So this is about the branding. ஸோ வாட் ஆர் தி டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு பிராண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன டேர்ம்ஸ்லாம் வந்து பிராண்டிங்க்கு நமக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிராண்ட். ஸோ பிராண்டிங் போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இட்ஸ் அபவுட் தி நேமா இருக்கலாம், இட்ஸ் அபவுட் தி டேர்ம், சைன், சிம்பிள் ஆர் காம்பினேஷன் ஆஃப் ஆல். ஒரு நேம் வச்சிருக்கலாம், இல்லை ஒரு சைன், ஒரு சிம்பிள் மட்டும் ஒரு பிராண்டா இருக்கலாம், இல்லைன்னா இது எல்லாத்தையும் சேர்ந்து வச்சு ஒரு பிராண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிராண்ட் நேம். It should be verbal component of the brand. And the brand name வந்து we have to pronounceable-ஆ இருக்கணும். So it should be the verbal-ஆ இருக்கணும் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பிராண்ட் மார்க் அப்படிங்கும்போது டிஸ்டிங்க் கலர் சீம் ஆர் லெட்டரிங். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, சோனி, டெல், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் ஸ்டைல். பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கிராசிங் இல்லையா. ஸோ அப்போ வந்து நம்ம ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கலாம், அண்ட் என்ன கலர்ஸ் வேணுமோ வச்சு அதோட பிராண்ட் மார்க்கை நம்ம வந்து அப்படி சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட்மார்க், பிராண்ட் ரெஜிஸ்டர் அண்ட் கிவன் லீகல் ப்ரொடெக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கொக்கோ கோலா அப்படிங்கிறது ஒரு பிராண்ட்னா நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது இட் இஸ் அ லீகல் ப்ரொடெக்ஷன். ஸோ அந்த பிராண்ட் என்னோட தான், யாருமே வந்து அந்த பிராண்டை வந்து அக்வயர் பண்ணக்கூடாது, யாருமே வந்து எடுக்கக்கூடாது வித்தவுட் எனி ஒரு ப்ரொடெக்ஷன். லீகல் ப்ரொடெக்ஷனா இருக்கும்போது அந்த பிராண்டை வந்து யாராலுமே யூஸ் பண்ண முடியாது. யார் அந்த பிராண்டை வச்சிருக்காங்களோ த பர்சன் ஒன்லி கேன் யூஸ் தோஸ் பிராண்ட். ஸோ அதை வந்து ட்ரேட்மார்க்கா ஃபைனலா நம்ம சொல்றோம். ஸோ தட் இஸ் ஒன்ஸ் பிராண்ட் ரெஜிஸ்டர் அண்ட் இட்ஸ் கிவன் லீகல் ப்ரொடெக்ஷன் டு தோஸ் பிராண்ட். ஸோ தீஸ் ஆர் தி டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு பிராண்டிங். Next one is advantages of branding to marketers. ஸோ அந்த பிராண்டிங் வந்து மார்க்கெட்டர்ஸ்க்கு எந்த விதமான அட்வான்டேஜா இருக்கு, எந்த விதமான யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எனேபிள்ஸ் ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன் அப்படின்னா. ஸோ distinguish its product from that of competitors and enables to secure and control the market. ஸோ இப்போ நான் ஒரு பிராண்ட் வச்சிருக்கேன் அப்படிங்கும்போது அது வந்து நான்
அதை வச்சு நம்ம வேற ப்ராடக்ட்டை வந்து டிஸ்டிங்யூஸ், அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ காம்படிட்டர்ஸ்மே வந்து அந்த பிராண்டை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன ஆகுது, இதுக்கு வந்து வி ஆர் கிரியேட்டிங் ஒரு ப்ராடக்ட் டிஃப்ரென்சியேஷன். என்னோட பிராண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வேற, அவங்களோட பிராண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வேற வேற அப்படிங்கிறது நம்மளால ஈஸியா டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது. ஸோ அண்ட் அது வந்து செக்யூரா நம்ம அந்த பிராண்டை வந்து வச்சுக்க முடியுது. அண்ட் ஸோ அப்படி செக்யூரா வச்சுக்கிறது மூலமா அந்த மார்க்கெட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறோம். That is about enables product differentiation. And the second one is helps in advertising and displaying programs. So without brand image, advertising will not be useful. So ஒரு பிராண்ட் இல்லாம அட்வர்டைசிங் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. Only can create awareness about the generic product but cannot achieve சேல்ஸ். ஸோ அப்புறம் இந்த அந்த பிராண்ட் அட்வர்டைஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது அந்த பிராண்ட் அப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இப்ப கொக்கோ கோலா அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்குங்கிறது வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட நம்மளால ஒரு அவேர்னஸ் தான் கிரியேட் பண்ண முடியுமே தவிர, அதாவது இந்த ப்ராடக்ட் இருக்கு அப்படிங்கிற அவேர்னஸ் தான் கிரியேட் பண்ணணுமே தவிர அது வந்து சேல்ஸ் ஆகும்னா நமக்கு தெரியாது. ஏன்னா அது வந்து எந்த விதமான நீட் அண்ட் வாண்ட் ஆஃப் தி கஸ்டமர் பொறுத்து தான் வந்து வாங்குவாங்க. ஸோ இட்ஸ் ஹெல்ப்ஸ் இன் அட்வர்டைசிங் அண்ட் டிஸ்பிளே ப்ரோக்ராம்ஸ். ஸோ இந்த பிராண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாதான் அட்வர்டைசிங் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஃபரன்ஷியல் ப்ரைசிங். ஸோ டிஃபரன்ஷியல் ப்ரைசிங்னா இஃப் கஸ்டமர்ஸ் லைக் தி பிராண்ட் தே பிகம் லாயல் டு இட். Hence, advantage over competitors charge higher prices for the product. இப்போ அந்த பிராண்டை வந்து கஸ்டமர்ஸ் வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லைக் பை ஒரு குவாலிட்டி மூலியமா, ஒரு சைசஸ் மூலியமா, ஒரு டிசைன்ஸ் மூலியமா அது வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது காம்படிட்டர்ஸ் வந்து அது அட்வான்டேஜா வந்துடும். ஸோ அப்படி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அந்த ப்ராடக்ட் அந்த பிராண்டை பொறுத்து வாங்குறனால நிறைய எவ்வளோ ப்ரைஸ் வச்சாலுமே கஸ்டமர் வில் பி ரெடி டு பை தோஸ் ப்ராடக்ட். So customer will be loyal to them. Next one is easy in introduction of new product. New product can be launched under a renowned brand to get off to an excellent start. Example, Samsung. இப்போ பிராண்ட் வந்து ஒன்று இனிஷியேட் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சங் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நம்ம இனிஷியேட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிராண்ட் சாம்சங் கீழே எந்த விதமான ப்ராடக்ட் லான்ச் பண்ணாலுமே இட் வில் கிவ்ஸ் எ கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபை. கண்டிப்பா வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட்டை வாங்குவாங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம அந்த சாம்சங் கீழே நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம லான்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் ஈஸி இன் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நியூ ப்ராடக்ட்ஸ். Next one is advantages of branding to customer. So what are the first one, the advantages of branding to marketers பார்த்தோம். இதுல what are the advantages which given to the customer through branding அப்படின்னு பார்த்தீங்கன்னா helps in product identification. So different product இருக்கனால and facilitates repeated purchase of the product and creates brand loyalty. ஸோ இந்த பிராண்ட் தான் நான் வாங்குவேன் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், ரிப்பீட்டடா அந்த ப்ராடக்டை மட்டும்தான் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. எதனாலனா அந்த பிராண்டை வந்து அவங்க நம்புறனால அந்த ப்ராடக்டை மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் ensures quality, builds confidence and increase level of satisfaction for customers. ஸோ அந்த பிராண்ட் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸையும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டேட்டஸ் சிம்பிள். டியூ டு தி குவாலிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட் இட் பிகம்ஸ் a ஸ்டேட்டஸ் சிம்பிள் அண்ட் ஃபீல் ப்ரவுட் அபவுட் இட்ஸ் யூசேஜ். ஸோ அந்த குவாலிட்டி ஸோ அந்த பிராண்ட் இருந்தால் மட்டும் பார்த்தாலும் நம்ம அந்த ப்ராடக்டோட குவாலிட்டியும் மெயின் திங். அண்ட் ஒரு குவாலிட்டியும் பார்ப்பாங்க, ஒரு ப்ரெஸ்டீஜியஸாக பார்ப்பாங்க சொசைட்டியில். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் யூஸிங் அன் ஐஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே பீப்புள் வில் சி லைக் அ வாவ் அண்ட் இட் வில் பி ஃபீல் ப்ரவுட் டு தி சொசைட்டி தட் வி ஆர் யூஸிங் தி ஐஃபோன்ஸ் பிகாஸ் அதோட பிராண்ட் அப்படிங்கிறது அதோட ப்ரெஸ்டீஜ் அந்த ப்ராடக்ட்டுக்கு prestige அப்படிங்கிறது it will be the higher. So it is because of only the quality of a product and it also has high cost அப்படிங்கும்போது status symbol is also one of the advantage for the customers.
Next one is what are the characteristics or brand name ஓட characteristics அதோட பண்புகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா the first one is it should be easy to pronounce. ஸோ ஒரு கஸ்டமருக்கு அந்த ப்ராடக்ட் நேம் வந்து ஈஸியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் இட் ஷுட் ப்ரொவைட் தி பெனிஃபிட்ஸ் அண்ட் குவாலிட்டி. ஸோ நல்ல ஒரு பெனிஃபிட் நல்ல ஒரு குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்மளால பிராண்ட் லாயல்ட்டி கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்டிங்டிவ். இட் ஷுட் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் ப்ராடக்ட். ஸோ எல்லா ப்ராடக்ட் மாதிரியும் இல்லாம நம்ம வி ஹாவ் டு கிரியேட் அ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட், தனித்துவமா தெரியணும் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் அடாப்டபிள் டு packaging. It should be easy to and it should be adapted to packaging அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் வெர்சட்டாலிட்டி அப்படிங்கும்போது இட்ஸ் அபவுட் தி சேஞ்சஸ் இன் தி டெக்னாலஜிஸ். இட் ஷுட் பி அடாப்டட் டு தி சேஞ்சஸ். தென் லீகலி ப்ரொடெக்டட். ஸோ அதை வந்து லீகலாக ப்ரொடெக்ஷன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா வி கெட் அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கும்போது நோ எனி அதர் காம்படிட்டர்ஸ் கேன் அக்வைர் தி அதர் பிராண்ட். ஸோ நான் ஒரு பிராண்ட் வச்சுருக்கேன்னா என்னோட பிராண்டை வந்து மற்ற மார்க்கெட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது பிகாஸ் இட் இஸ் லீகலி ரெஜிஸ்டர்ட் அண்ட் ஆல்சோ லீகலி protected. And another one is should not be outdated. So அந்த பிராண்ட் வந்து அவுடேட்டடா இருக்கக்கூடாது. ஃப்ரீக்வெண்டா அந்த ப்ராடக்ட் ஒரு ப்ராடக்ட் இருக்கும்போது we should use innovative products to the customer. It should not be the outdated products அப்படிங்கிறோம். Next one is packaging. We'll see about the branding. அப்புறம் பார்த்தீங்கன்னா packaging. So packaging அப்படிங்கிறது it refers to the designing and producing the container or wrapper for a product. ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த ப்ராடக்டை எந்த அளவுக்கு நம்ம ரேப் பண்றோம், பேக் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்படி பேக் பண்ற மூலியமா எப்படி கஸ்டமருக்கு நம்ம ஒரு ப்ரொடெக்ஷனோ பாதுகாப்பா அந்த கூட்ஸை போய் நம்ம வந்து கஸ்டமருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கறத மெயின் திங். ஸோ அது என்ன சொல்ற, பேக்கேஜிங் ரெஃபர்ஸ் டு டிசைனிங் அண்ட் ப்ரொடியூசிங் தி கண்டெய்னர் ஆர் ரேப்பர் ஃபார் அ ப்ராடக்ட். ஸோ ரேப் பண்ணி பேக் பண்ணி அனுப்புறதா நம்ம பேக்கேஜிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த பேக்கேஜிங்ல பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் ஆஃப் பேக்கேஜிங் இருக்கு. ஸோ எந்தெந்த லெவல்ல வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து அந்த ப்ராடக்டை ஒரு ப்ரொடக்ஷனா பாதுகாப்பா பேக் பண்ணி அனுப்ப முடியும்னு பார்த்தீங்கன்னா 3 லெவல்ஸ் இருக்கு. தி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிரைமரி லெவல், செகண்டரி லெவல் அண்ட் டெர்ஷரி லெவல். ஸோ பிரைமரி லெவல்ங்கும்போது இட் இஸ் தி ஃபர்ஸ்ட் லெவல். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துட்டாங்க டூத் பேஸ்ட் அண்ட் மேட்ச் பாக்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டூத் பேஸ்ட்ல வந்து ஒரு இமீடியட் கண்டெய்னர் ஒரு கண்டெய்னர் வச்சு அதை பேக் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ள இமீடியட்டா வந்து இந்த பேஸ்டஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதுல ஒரே ஒரு லேயர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பிரைமரி லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரே ஒரு கண்டெய்னர் சிங்கிள் இதா வச்சு விச் இஸ் கிவிங் அ பிசிக்கல் டச் டு தி தோஸ் ப்ராடக்ட் அப்படிங்கும் போது இட்ஸ் தி பிரைமரி லெவல். செகண்டரி லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் லேயர் ஆஃப் ப்ரொடக்ஷன் till the product is used. இதுலயும் டூத் பேஸ்ட் பாக்ஸ். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இட்ஸ் தி ஒன் லேயர் உள்ள உடனே வந்து இட்ஸ் ஹாஸ் தி பேஸ்ட். பட் இதுல பாத்தீங்கன்னா அடிஷனலா 2 லேயர்ஸ்ங்கிறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா இந்த பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு லேயர், அந்த பாக்ஸ்க்குள்ள இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பேஸ்ட்ங்கிறது ஒரு லேயர். ஸோ இட் ஹாஸ் தி அடிஷ்னல் லேயர். எதுக்காகனா அந்த குட்ஸ் அந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ற வரைக்கும் அது வந்து ப்ரொடெக்ஷனா இருக்கிறதுக்கு அந்த அடிஷ்னல் லேயர் அப்படிங்கிறது வந்து தரும். ஸோ அந்த 2 லேயர் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி 2 லேயர் இருக்க மூலியமா அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ப்ரொடெக்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா டெர்ஷரி லெவல். டெர்ஷரி லெவலும்போது ஸ்டோரேஜ் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் பேக்கேஜஸ். எக்ஸாம்பிள் corrugated boxes containing number of toothpaste and tubes. இப்போ டெர்ஷரி லெவலுங்கும் போது இதுல வந்து நிறைய அடிஷ்னல் பேக்கேஜஸ் இருக்கும் அப்படிங்கிறோம். ஸோ இப்போ நிறைய இந்த பாக்ஸஸ் உள்ள வச்சு ஸோ அந்த பாக்ஸஸ்குள்ள இந்த ஒரு லேயர் இருக்கும் இல்லையா? இந்த பேஸ்டஸ் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸஸ்லாம் வச்சு அதுக்கு மேல ஃபர்தரா வந்து நம்ம நிறைய லேயர்ஸ் போட்டு அடுக்கடுக்கா நம்ம வைக்கிறது தான் வந்து டெர்ஷரி லெவல் ஆஃப் பேக்கேஜிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிம்பிள் கண்டெய்னர், இமிடியட் கண்டெய்னர். ஸோ இதை பாக்ஸ் பண்றதுக்கு ஒன் கண்டெய்னர் அப்படிங்கும்போது செகண்டரி லெவல். அண்ட் ஓவரால் நிறைய பாக்ஸஸ் அண்ட் நிறைய ஸ்டாக்ஸை வந்து அடுக்கிறதுக்கு வந்து வி ஆர் யூசிங் பிக் பாக்ஸஸ் அப்படிங்கும்போது தட் இஸ் அபவுட் தி டெர்ஷரி லெவல். ஸோ இந்த 3 லெவல்ஸ் ஆஃப் பேக்கேஜிங் வச்சு நம்ம வந்து ஒரு கஸ்டமருக்கு ப்ரொடெக்ஷனா அந்த ப்ராடக்டை வந்து ப்ரொவைட் பண்ண முடியும்
அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அபவுட் தி லேபிளிங். ஸோ பேக்கேஜிங் பார்த்தாச்சு. ஸோ பேக்கேஜிங்க்கு அப்புறம் லேபிளிங். ஸோ லேபிளிங்கும்போது இட் ரெஃபர்ஸ் டு தி டிசைனிங் அ லேபிள் டு புட் ஆன் தி பேக்கேஜ் ஆஃப் அ ப்ராடக்ட். ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு மேலே வி ஆர் டிசைனிங் தோஸ் லேபிள். பார்த்தீங்கன்னா இட்ஸ் தி ஒன் பாட்டில் அப்படிங்கும்போது இந்த ரேப் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து லேபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ தட் இஸ் தி டிசைனிங் அ லேபிள் டு புட் ஆன் தி பேக்கேஜ் ஆஃப் அ ப்ராடக்ட். திஸ் இஸ் a simple tag attached to a product. இது வந்து ஒரு சிம்பிள் டேக் தான் சொல்றாங்க. இது which is attached ப்ராடக்டோட அட்டாச் ஆகி வரதுனால அது லேபிள் அப்படிங்கிறோம். இட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ப்ராடக்ட். ஸோ அந்த லேபிள்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட பிராண்ட் நேம் இருக்கும், அதோட ப்ராடக்ட் இருக்கும். So what are all the ingredients, what are all the materials we are using in this product, and what are all the instructions, clear instruction கொடுத்திருப்பாங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற instruction and additional informations and nutrition facts. So what are all the proteins, அதெல்லாம் பத்தின nutrition facts and contact information. If you are feeling any uncomfort or if you are not satisfied with those products, we can make contact to them. And barcode அப்படிங்கும்போது what are all the expiry date and இதோட குவாலிட்டி அண்ட் பேக்கேஜிங் சைஸ் எல்லாமே வந்து அந்த லேபிளிங்ல தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்ன பண்ணுது, ப்ரொவைட்ஸ் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ப்ராடக்ட். ஸோ நம்மளால வந்து அந்த ப்ராடக்ட் இப்போ வாங்கணும் அப்படிங்கும்போது வி கேன் see and we can go through over all the information and after that we can buy those products. ஸோ அந்த நிறைய இன்ஃபர்மேஷன் எதை பத்தி கொடுத்துருக்கு, அந்த ப்ராடக்ட பத்தி கொடுத்துருக்கு. ஸோ அந்த லேபிளிங் அப்படிங்கிறது வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கான ஒரு டேக் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேக்கேஜிங். ஸோ இப்போ பேக்கேஜிங் அப்படிங்கிறது பார்த்தோன்னே, ஸோ அப்படி பேக்கேஜிங் பண்ற மூலியமா வாட் ஆல் தி ஃபங்க்ஷன்ஸ் இன்வால்வ் அண்ட் வாட் ஆல் தி இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ராடக்ட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ப்ராப்பராக ஒரு பேக் பண்றது மூலியமா என்ன பண்ண முடியும், நம்மளால ப்ராடக்டை வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது வாடிக்கையாளர்கள் பொருளை எளிதாக அடையாளம் காண உதவுகிறது. ஸோ ப்ராடக்ட் ஐடென்டிஃபிகேஷன், ப்ராடக்ட் ப்ரொடெக்ஷன், ஸோ பொருளை சேதம், தூசி, ஈரப்பதம் போன்றவற்றிலிருந்து காக்கிறது. ஸோ எந்த விதமான ஒரு டிஃபெக்டிவ் இல்லாம கரெக்டா அது வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணணும். அந்த பேக்கேஜிங் வந்து அப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட் ஃபெசிலிட்டேட் யூசேஜ் ஆஃப் ப்ராடக்ட். பயன்படுத்த எளிய வடிவமைப்பு, அதாவது ஊற்றும் பாட்டில் ரீசேல் செய்யக்கூடிய தொப்பி. ஸோ அந்த ப்ராடக்டை வந்து நம்மளால யூஸ் பண்றதுக்கு இட் ஷுட் பி மேக் கம்ஃபர்டபுள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ப்ரொமோஷன். கவர்ச்சியான வடிவமைப்பு மூலம் விற்பனையை ஊக்குவிக்கிறது. ஸோ எந்த அளவுக்கு அந்த ப்ராடக்ட்டை நம்ம பேக் பண்ணி we are selling to the market அப்படிங்கும்போது it will attract the customers to buy those products. So அதில் அந்த functions or importance of packaging. That is, first one is product identification, second one is product production, third one is facilitate usage of product, and the last one is product promotion. இது வந்து பேக்கேஜிங்கோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம். நவ் வி ஆர் சீயிங் அபவுட் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேபிளிங். ஸோ அப்படி லேபிளிங் போது என்ன சொல்லியிருக்கேன், அதில் வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸும் கண்டெயின் ஆயிருக்கும். ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் எதனால வந்து லேபிளிங் அப்படிங்கிறது வந்து முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்கிரைப் தி ப்ராடக்ட் அண்ட் ஸ்பெசிஃபை கண்டென்ட். ஸோ அது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணும். அண்ட் இட் வில் ஈஸியர் டு ஐடென்டிஃபை தி ப்ராடக்ட் அண்ட் பிராண்ட். ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் ப்ரொமோஷன் ஆஃப் அ ப்ராடக்ட். ஸோ நம்ம ப்ராப்பர் கஸ்டமர் அட்ராக்ட் பண்ற அளவுக்கு நம்ம லேபிள் பண்றதுனால இட் வில் ஹெல்ப்ஸ் இன் ப்ரொமோஷன் ஆஃப் அ ப்ராடக்ட்.
And next one is grading a product. So based on your quality, based on the size for the grade A, grade B, we are grading those product and providing information required by law. So on the expiry dates, MRP expiry dates. So அதெல்லாம் வந்து important instruction should given in எல்லா ப்ராடக்ட்ஸுமே கம்பல்சரி வந்து அந்த ரூல்ஸ்லாம் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம், which is required by லாஸ் ஒரு கவர்மெண்ட் லீகலா வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா ப்ரொவைட் கொடுத்துருக்கணும் ஒரு ப்ராடக்ட்ல அப்படின்னு சொல்றாங்க. So next we'll see in the next class. This is about we seen about branding, labeling, and packaging.